ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் குறிப்பாட்டு இந்த வீடியோவில் எதை டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மண்டே மார்க்கெட்டில் எந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்க்கும்போது அதிக அளவில் ஆயில் கன்சியூம் பண்ணுற நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அமெரிக்கா இதில் 19 மில்லியன் பேரல்ஸ் மேலே யூஸ் பண்ணுறாங்க. சைனா 16 மில்லியன் பேரல்ஸ் மேலே யூஸ் பண்ணுறாங்க. இந்தியா 5 மில்லியன் பேரல்ஸ் மேலே யூஸ் பண்ணுறாங்க. சவுதி 3.96 மில்லியன் பேரல்ஸ் மேலே யூஸ் பண்ணுறாங்க. ரஷ்யா 3.85 மில்லியன் பேரல்ஸ் மேலே யூஸ் பண்ணுறாங்க. ஜப்பான் 3.24 மில்லியன், சவுத் கொரியா 2.89 மில்லியன், பிரேசில் 2.58 மில்லியன், கனடா 2.33 மில்லியன், Germany 2.05 million, Iran 1.95 million, Mexico 1.85 million, Indonesia 1.63 million, Singapore 1.49 million, France 1.36 million, ஐக்கிய ராஜ்யம் அது வந்து 1.33 million, Spain 1.27 million, Italy 1.26 million, Thailand 1.25 million, UAE 1.18 million, Turkey 1.16 million, Australia 1.09 million, Malaysia 0.93 million, Iraq 0.92 million, Taiwan 0.82 மில்லியன். சோ இந்த ரேஞ்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே நான் சொன்ன வேல்யூல வந்து ஆயில் கன்சியூம் பண்றாங்க. ஒரு நாளுக்கு இந்த வேல்யூல வந்து ஆயில் கன்சியூம் பண்றாங்க. சோ ஓகே फ्रेंड्स, ஆக்சுவலி சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, thank you. 2 யூரோ ப்ரூட் பார்க்கும்போது 2324 பில் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க சர்சார்ஜ். நெக்ஸ்ட் வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் நாளைக்கு ஃபோக்கஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் வோல்டாஸ் லிமிடெட் இதுல என்ன அப்டேட்னா டாக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் குறிப்பாட்டு ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட சின்ச் போக்லி ஆஃபீஸில் வந்து மார்ச் 12ஆம் தேதி இந்த இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ வோல்டாஸோ மண்டே மார்க்கெட் ஃபோக்கஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பேஜல் ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் இவங்களுக்கு மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷன் கம்பெனி லிமிடெட் வந்து 700 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் கிடச்சிருக்கு, ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் பேஸ் பண்ண ப்ராஜெக்ட்டு. ஸோ இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஸோ லார்ஜஸ்ட் டிரான்ஸ்மிஷன் கான்ட்ராக்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க. 23 மாதத்தில் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க் இவங்க ரெக்கார்டு டெபாசிட்ஸ் கிட்டத்தட்ட 2900 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 13 வரைக்கும் ரெக்கார்ட் டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் 1.5 lakh நியூ அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா February 27 ஓப்பன் ஆயிருக்குது. பட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4 to 7% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் அப்டேட். இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. விஏ டெக் வபாக் சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் வந்து வாட்டர் சப்ளை ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பிஎன் கேஜில் ஜுவல்லர்ஸ் இவங்க ஒரு நியூ ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிசி ஓனில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃபோக்கோ மாடலில் பஞ்சமி ஹைட்ஸ், அதாவது 7 வேட்டடி மகாராஷ்டிரா அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இதை ஆப்ரேட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களோட டோட்டல் ஸ்டோர் கவுண்ட் பார்க்கும்போது 71வது ஸ்டோர் கவுண்டாட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இது பிஎன் கேஜில் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் உள்ள நியூஸில் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஈரானோட ஒரு ஐலாண்டு கார்க் ஐலாண்டு அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க அமெரிக்கா இஸ்ரேல் வந்து குண்டு போட்டிருக்காங்க. அதுதான் ஈரானோட 90% ஆஃப் த ஆயில் ரிசர்வ். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஈரான் மிடில் ஈஸ்ட்டில் பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இது போக ஈரான் சொல்கிறது நெத்தன்யாகுவை நாங்கள் கொல்லாமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க நெத்தன்யாகுவை. ஏன்னா அவர் இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வார் அவர் வந்ததுக்கப்புறம் தான் மற்ற கண்ட்ரிஸ் கூட பயங்கரமாக வார் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அது இல்லாமல் கமனியை கொண்டது இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஜஸ்டினில் வந்த நியூஸு நான் அது குரூப்பில் ஷேர் பண்ணனான்னு தெரியல, பட் ஆக்சுவலி அப்டேட் பண்ணிடுறேன். ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யுஎஸ் இஸ்ரேல் இவங்க 2 பேர்த்தையும் தவிர்த்து மற்ற எல்லா கப்பலும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ரூட் விளையாட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது யுஎஸ் அண்ட் இஸ்ரேல் இந்த 2 கண்ட்ரிஸை தவிர்த்து மற்ற எல்லா கப்பலுமே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ரூட் விளையாட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு மேபி மண்டே மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஃபீலிங். பட் அது வந்து நாளையோட சிச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்குது. லாஸ்ட்டு நிஃப்டி 50 23,151 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ நிஃப்டி 50 இப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 மந்த் லோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நிஃப்டி 50 இப்போ பார்க்கும்போது 10 மந்த் லோவில் இருக்குது. அது இல்லாமல் இந்த எஃப்ஐ அவுட் ஃப்ளோ, அடுத்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் நடக்கிற பிரச்சனைகள், வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கிற இஷ்யூ, இந்த கான்ஃப்ளிக்ட் அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிஃப்டி விழுந்திருக்கு. பட் 10 மந்த் லோவில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ இவங்களும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட அலுமினியம் ப்ரொடக்ஷன் வந்து இப்போ ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்க்ளூடட் அலுமினியம் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷனை ஹால்ட் பண்ணுறாங்க. ரீசன் என்னன்னா ஈரான் வரனால கேஸ் ஷார்ட்டேஜ்னால அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியை ரன் பண்ண முடியலன்னு சொல்லி அவங்களும் ப்ரொடக்ஷன் வந்து ஹால்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பெங்களாதேஷ் இந்தியாவிலேருந்து 45,000 டன்ஸ் ஆஃப் டீசல் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நான் சொல்கிறது, இந்த டீசல் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜே இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் பேனிக் ஆகி போய்
பெட்ரோல் பம்ப்லலாம் நிற்கிறீங்க. அது வந்து தேவையே இல்லை. நம்மக்கிட்ட வந்து தேவைக்கான அளவு இருக்கிறதுனால தான் நம்ம மற்ற கண்ட்ரீஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ தயவுசெய்து என்னை பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் போய் கூட்டமாக நிற்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். நமக்கு தேவையான ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் ஆயில் வந்து நம்ம கைவசம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் நியூ என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. நான் அதை அப்டேட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் தான் இருக்குது. டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி தான். பட் ஆக்சுவலி இப்போ 400 மேலே இருக்குது. மோராரட் அது நமக்கு கிடைக்கும் போது 240 250 அந்த ஆவரேஜ் ப்ரைஸில் தான் கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ பார்க்கும்போது அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு. மேபி இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் கூட நடக்க சான்ஸ் இருக்குது டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில். ஸோ அதை பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில். பர்சனல் வெஹிக்கிளை கம்பேர் பண்ணும்போது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பெட்டராட்டி எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3:1 அந்த ரேஷியோவில் போனஸ் இஷ்யூ கொடுக்குறாங்க ஃப்ரைடே அன்னைக்கு. ஸோ ஆக்சுவலி ரெக்கார்ட் டேட் பார்க்கும்போது மார்ச் 20 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து ஜெட்டூர் இது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைஸ் பார்க்கும்போது 37.30 lakhs வந்து பார்த்தீங்கன்னா இதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த டாடா மோட்டார்ஸோட செரி ஜாயின்ட் வெஞ்சர் இருக்குல்ல, அந்த செரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜெட்டியூரை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த செரி கம்பெனி சைனாவில் டாடா மோட்டார்ஸ் கூட ஜாயின்ட் வெஞ்சரில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செரி கம்பெனி இந்த ஜெட்டியூரை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ப்ரைஸ் 37.30 lakhs வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது டாடா மோட்டார்ஸோட ஒரு காருக்கு டஃப் கொடுக்கும். அந்த கார் வந்து ஐ திங்க் டிஃபெண்டர் ஆர் லேண்ட்ரோவர்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டிஃபெண்டர்னு தான் நினைக்கிறேன். அந்த காருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து காம்படிஷன் கொடுக்க சான்ஸ் இருக்குது. ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதோட வேல்யூ 2.5 கோடி 2 கோடி கிட்ட வரும். இது வந்து ஜஸ்ட் 37 lakhs இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃபோசிஸோட போர்ட் மீட்டிங் ஏப்ரல் 22 to 23 இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா Q4க்கான அந்த ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் வந்து அப்ரூவல் பண்ணுறதுக்கு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸாக்டாக தெரியல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நாட்களும் ஓடிட்டு இருக்குது. இந்த பேனிக் சுச்சுவேஷனில் கொஞ்சம் பேஷன்ஸாக இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கொரியா கம்பெனியான ஹெச்டி ஹியூண்டாய் ஷிப் பில்டிங் அவங்க வந்து ஷிப் பில்டிங் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் வெஞ்சர் பேசிஸில் தூத்துக்குடியில் போட இருக்கிறதாட்ட அப்டேட் இருந்துச்சு. பட் அவங்க சோலாவாட்டி இப்போ பண்ண போகிறாங்க, தனியாட்டே பண்ண போகிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிரீன்ஃபீல்ட் ஷிப்யார்டு $4 billion அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெச்டி ஹியூண்டாயை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்ட் போனஸ் ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிற ஸ்டாக்ஸு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது டிஐசி இந்தியா இவங்க மார்ச் 16 ரெக்கார்ட் டேட் $3 டிவிடெண்டு. 5 பைசா கேபிட்டல் ரைட்ஸ் இஷ்யூ மார்ச் 17 ரெக்கார்ட் டேட்டு. மகாராஷ்டிரா அபெக்ஸ் கார்பரேஷன் மார்ச் 20 ரெக்கார்ட் டேட் ரைட்ஸ் இஷ்யூ. மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர் போனஸ் இஷ்யூ 3:1 அந்த ரேஷியோவில் மார்ச் 20 ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்கிட்ட கேட்டிருக்காங்க கோல்கேட் ஷேர் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கோல்கேட் பாம் ஆலிவ் அந்த ஷேர் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஐடிசியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை ஐடிசி உங்களுக்கு பிடிக்காது, இல்லை எனக்கு வந்து வேறு ஏதாவது எஃப்எம்சிஜி சொல்லுங்கள் அப்படின்னா ஜோதி லேப்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது கோல்கேட் பாம் ஆயில் கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் சீப்பாக இருக்குது. பட் என்ன கேட்டால் இந்த 2 எஃப்எம்சிஜியோட ஐடிசி தான் இப்போ ஒரு பெட்டர் ஆப்ஷனில் இருக்குது. பட் நிறைய பேர் ஐடிசி இனி பெருசாக ரிட்டர்ன்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நெக்ஸ்ட் பேங்க் ஸ்டாக்ஸில் கோட்டக் மஹிந்திரா பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எது இப்போ கன்சிடர் பண்ணலான்னு கேட்டிங்க. ரெண்டுமே இப்போதைக்கு புக் வேல்யூவோட தாண்டி தான் இருக்குது. அதர் பேங்க்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் இந்த 2 பேங்க்ஸுமே ஆல்ரெடி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. புக் வேல்யூவோட அதிகமான ட்ரேட் ஆகுது. இது போக பேன்கோ ப்ராடக்ட்ஸ் இந்தியா ₹8 இன்ட்ரீம் டிவிடெண்டு. மிஸ்ரா தத்து நிகம் லிமிடெட் 85 காசு டிவிடெண்ட். ரெண்டுமே ரெக்கார்ட் டேட் மார்ச் 19 சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் அது போக சில எல்பிஜி கம்பெனிஸ் அவங்க என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கன்சியூமர்ஸ் வந்து பேனிக் புக்கிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் சப்ளையை வந்து டிஸ்டர்ப்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லாருமே அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போடுறதுனால மொத்த வெப்சைட்டுமே கொலாப்ஷன் ஆகுது. ஸோ இதனால் கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி எல்பிஜி சப்ளையில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது கன்சியூமர் தான், டொமஸ்டிக்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு தான் பார்க்கும்போது ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பேனிக் புக்கிங்கை வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. குவான் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸில் வந்து ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, சில ஸ்டாக்கை பை பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்க்கும்போது கம்ப்ளீட் எக்ஸிட் பண்ணது ஸ்டான்லி லைஃப் ஸ்டைல்ஸில் வந்து 6.72 lakh ஷேர் வந்து கம்ப்ளீட் எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட மார்க்கெட் வேல்யூ போர்ட்ஃபோலியோட மார்க்கெட் வேல்யூ பார்க்கும்போது 12.35 crore. நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ரெடியூஸ் பண்ணது ஜியோ ஃபினான்ஷியல், ஆகிஸ் லாஜிஸ்டிக்ஸ், பிஏஎஸ்எஃப் இந்தியா, மிண்டா கார்பரேஷன் இந்த 4 ஸ்டாக்கில் ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்க்ரீஸ் பண்ணதுன்னா பிளாக் பாக்ஸ், கேப்ரி குளோபல் கேபிட்டல், மாரத்தான் நெக்ஸ்ட் ஜென் ரியாலிட்டி,
வென்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி இதில் ஸ்டேக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஸ்டாக் கவுண்ட் பார்க்கும்போது ஜான்வரியில் 94 ஸ்டாக் இருந்து இப்போ 100 ஸ்டாக் வச்சிருக்கிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த ஃபண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணது ஹெல்த் கேர் கம்பெனிஸில் ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனான்ஷியல் சர்வீஸ் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து குவான் மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது அதிக அளவில் ஆயில் கன்சியூம் பண்ணுற நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அமெரிக்கா 19 மில்லியன் பேரல்ஸ் மேலே யூஸ் பண்ணுறாங்க. சைனா 16 மில்லியன் பேரல்ஸ் மேலே யூஸ் பண்ணுறாங்க. இந்தியா 5 மில்லியன் பேரல்ஸ் மேலே யூஸ் பண்ணுறாங்க. சவுதி 3.96 மில்லியன் பேரல்ஸ் மேலே யூஸ் பண்ணுறாங்க. ரஷ்யா 3.85 மில்லியன் பேரல்ஸ் மேலே யூஸ் பண்ணுறாங்க. ஜப்பான் 3.24 மில்லியன். சவுத் கொரியா 2.89 மில்லியன். பிரேசில் 2.58 மில்லியன். கனடா 2.33 மில்லியன். ஜெர்மனி 2.05 மில்லியன். ஈரான் 1.95 மில்லியன். மெக்சிகோ 1.85 மில்லியன். இந்தோனேஷியா 1.63 மில்லியன். சிங்கப்பூர் 1.49 மில்லியன். ஃப்ரான்ஸ் 1.36 மில்லியன். ஐக்கிய ராஜ்யம் அது வந்து 1.33 மில்லியன். ஸ்பெயின் 1.27 மில்லியன். இத்தாலி 1.26 மில்லியன். தாய்லாந்து 1.25 மில்லியன். UAE 1.18 மில்லியன். துருக்கி 1.16 மில்லியன். ஆஸ்திரேலியா 1.09 மில்லியன். மலேசியா 0.93 மில்லியன். ஈராக் 0.92 மில்லியன். தைவான் 0.82 மில்லியன். ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே நான் சொன்ன வேல்யூவில் வந்து இந்த ஆயில் கன்சியூமிங் பண்ணுறாங்க. ஒரு நாளுக்கு இந்த வேல்யூவில் வந்து ஆயில் கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.